அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு வாரீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பார்க்குற டாபிக் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ், அதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ். ஸோ என்னென்ன வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈத்தர்நெட் லேன். இப்போ நம்ம நிறைய கம்பெனியில் வந்துட்டு ஈத்தர்நெட் லேன் தான் வச்சுருப்போம். கான்ஃபிகரேஷன் எல்லாமே நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது, சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ஈத்தர்நெட் கேபிள் வழியாக தான் கனெக்ட் பண்ணுவோம். பட் இப்போ ஒரு லெவல் தாண்டி இப்போ நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு வயர்லெஸ் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இட் வில் பி மொபிலிட்டி இல்லைங்களா. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். கேபிளை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கேபிள் டேமேஜ் ஆகிடும், கேபிள் லே பண்ணணும், அந்த மாதிரி ப்ராப்ளமே இது இல்லை. அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் இல்லை ஒர்க் ஏரியாவில் எங்கே வேணால் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த கேபிள் டிபெண்டன்சி இல்லை. ஸோ அதனாலே வந்து லேப்டாப்புக்கெல்லாம் வந்து வயர்லெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பிரிண்டர் கான்ஃபிகரேஷன்ஸு, ஸ்கேனர் எல்லாமே வந்து வயர்லெஸில் இருக்குது. த்ரூ வயர்லெஸ் இப்போ நான் லேப்டாப் வச்சுருக்கேன்னா பிரிண்டர் பக்கத்தில் போய் தான் பண்ணுற அவசியம் இல்லை. ஃப்ரம் எனிவேர் இந்த டு ஒர்க் ஏரியா நம்ம வந்து ஜாபை வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். வீட்டில் கூட அப்படி தானே. இப்போ வந்து வயர்லெஸ் நெட்வொர்க்குடைய லேப்டாப்பு, பிரிண்டரு எல்லாம் ஒன்றே கனெக்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து வேணால் எங்கேருந்து ஜாபை பிரிண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு ரூமில் இருந்து கூட நம்ம ஃபயர் பண்ணோன்னா பிரிண்டரில் பிரிண்ட் ஜாப் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வயர்லெஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ டெஸ்க்டாப்ஸ் இருக்குது, என்னால் வயர்லெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் தனியாக இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி அடாப்டர் வாங்கி டெஸ்க்டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து வயர்லெஸ் டிவைஸாக மாறிடும். ஸோ அதுக்கு நார்மல் நெட்வொர்க் கார்டு மாதிரி இல்லாமல் அதில் ஒரு 2 ஆண்டனா இருக்கும். ஸோ அது சென்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக தனித்தனி ஆண்டனா கொடுங்க. ஸோ அந்த கார்டை நம்ம வாங்கி தனியாக இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டெஸ்க்டாப் கூட வயர்லெஸ் டிவைஸாக மாறிடும். ஸோ ரெசிடென்ஷியல் யூசர்ஸ்க்கு மொபிலிட்டி கொடுக்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வயர்லெஸ் தான். ஸோ எங்கே வேணால் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WPAN அப்படின்றாங்க, பர்சனல் ஏரியா கனெக்டிவிட்டி. அது வந்து less than 5 to 10 meters அதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 to 10 metersனால் 30 feet மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போச்சுன்னா சிக்னல் வீக்காக இருக்கும். அதுக்கு மேலே சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் கனெக்ட் ஆகும். அப்புறம் டேட்டா லாஸ் நிறைய இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அதனால் 5 to 10 meters தாராளமாக அது யூஸ் பண்ணலாம். WLAN லோக்கல் ஏரியா கனெக்டிவிட்டி less than 100 meters. இது ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற AP அந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 100 meters வரைக்கும் போகும். WMAN மெட்ரோ ஏரியா கனெக்டிவிட்டி greater than 100 meters within city. இப்போ நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வயர்லெஸ் இன்டர்நெட் தராங்க. எப்படி தர முடியும்னா இந்த மாதிரி தான். ஸோ அந்த ஏரியாவில் எங்கேயாவது வயர்லெஸ் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது வழியாக நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கும், அது வழியாக நம்மளுக்கு இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வயர்டு கூட போகும்போது வயர்லெஸ் வந்து ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும் இன்டர்நெட்டு. ஏன்னா சிக்னல் லாஸு, ஏர் பொல்யூஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன், நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நாய்ஸ் தான் இருக்கும். அதனால் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும் வயர்டை கம்பேர் பண்ணும்போது. WWAN அது பார்த்தீங்கன்னா பியாண்ட் சிட்டிஸ் செல்லுலார் நெட்வொர்க் தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். ஸோ அதில் WPAN பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூடூத் நெட்வொர்க். ஸோ ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டு, மவுஸு, PDA, ஹெட்செட்ஸு, செல்ஃபோன்ஸு எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் தான். இன்ஃப்ராரெட் இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அது வெறும் டிவைஸ் கண்ட்ரோலுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம், ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து டைரக்ஷன் ஸ்பெசிஃபிக் அது. ஸோ இது ப்ளூடூத் அப்படி இல்லை. அந்த சர்க்கிளுக்கு 5 meters 10 meters அப்படின்னா அந்த சர்க்கிளில் எங்கே இருந்தாலும் அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மொபைல் டு மொபைல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை சிஸ்டம் டு சிஸ்டம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளூடூத் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் எடுக்காது. ஸோ 30 feet தட் இஸ் 10 meters வரைக்கும் இது நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளோர் அந்த அளவுக்கு தான் போக முடியாது, அதுக்கு மேலே போக முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 20 feet 30 feet வரைக்கும் நம்மளுக்கு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுலாம் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இங்கே வந்து வெயிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துப்பாங்க. நம்ம எடுத்து ஓகே சொன்ன உடனே வந்து அங்கே செஃப்க்கு வந்துட்டு ஆர்டர் போயிடும்.
அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் டைமும் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எல்லாமே ஆட்டோமேஷனில் கவர் ஆகிடும். ஸோ பேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் ரீச் தான். 10 ஃபீட், 10 மீட்டர்ஸ் 30 ஃபீட்டு. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ரீச் இருக்கும். செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சின்னு கிடையாது. இட் இஸ் அ காமன் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை யாராவது அதே ப்ளூடூத் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஹேக் பண்ணணும்னு நினச்சா ஹேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது அது கூட ஆத்தன்டிகேஷனு அதெல்லாமே நம்ம சேர்த்து பில்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ ஹோட்டல் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது சொல்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிறதுக்கு தேவையில்லை. நம்மளுக்குள்ளே மட்டும்தான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அவன் செக்யூரிட்டிக்காக தான் என்ன பண்ணுறான், பேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கான், பேரிங் கீ இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வரணும்னா அந்தளவுக்கு வீக்காக இருந்ததுன்னா கஷ்டம். ஸோ அந்த பேரிங் கீ இருக்கிறதுனால யார் நம்ம பேர் பண்ணுறோமோ அவங்க மட்டும்தான் நம்மளோட டிவைஸஸை ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி கிடையாது. லைசன்ஸ் நம்ம வாங்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம லோக்கலாக ப்ளூடூத் நெட்ஒர்க் செட் பண்ணுறதுனால லைசன்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. நாமளாக வந்து நம்ம வந்து ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ரைட் அப்ரூவல் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும். பட் இது வந்து அன்லைசன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி, நோ சார்ஜ். ஸோ நீங்கள் வந்து எத்தனை டிவைஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இது வந்து அன்லைசன்ஸ்டு அண்ட் நோ சார்ஜ் பேஸ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்காக நம்ம வயலேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் அவைலபிள் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் லேன். இது வந்து ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணுற வயர்லெஸ் லேனு 802.11bயில் யூஸ் ஆகும். 11b பார்த்தீங்கன்னா 54 Mbps வரைக்கும் வருது. முன்னாடி வந்து வெறும் 802.11 பார்த்தீங்கன்னா 2 Mbps ஸ்பீட் தான் இருந்தது, 200 to 300 ஃபீட்டு. பட் இப்போ வந்து 54 Mbps இருக்குது. ஸோ இன்னமும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 11G and A வந்து இன்னும் இம்ப்ரூவ்டு ஸ்பீடில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லாமே வந்து 54, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 54 Mbps தான். ஸோ இதோட அட்வான்ஸ் போனால் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பீட் கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், மல்டிபிள் யூசர்ஸ் நம்மளோட வயர்லெஸ் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணோம். ஆஃபீஸில் 50 பேர் 100 பேர் இருக்காங்க, நான் லேப்டாப் வச்சுட்டு அந்த 100 பேருமே அந்த வயர்லெஸ் லேனில் கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க பேண்ட்வித் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நம்பர் ஆஃப் ஏபிஸை வந்து அதிகமாக்கிறோம். ஸோ தட் அந்த பேண்ட்வித் ஷேரிங் வந்து குறையும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வயர்லெஸ் லேன் தான். சரிங்களா? இந்த ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா அன்லைசன்ஸ்ட். ஸோ வயர்லெஸ் டிவைஸ் வாங்கினா அதில் வர டிஃபால்ட்டு ஃப்ரீக்வன்சி தான். இதுக்கும் நம்ம எதுவும் கஸ்டமைஸ் பண்ணி பே பண்ணுற அவசியம் கிடையாது. வயர்லெஸ் மெட்ரோ ஏரியா நெட்ஒர்க். ஸோ இது ஒரு கார்ப்பரேட் நெட்ஒர்க் மாதிரி ஒரு ஸ்மால் ஏரியா நெட்ஒர்க் இது. ஸோ இது வந்து சிட்டி ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த நெட்ஒர்க். ஸோ இப்போது இன்டர்நெட் வேணும்னு கேட்குறோம் வச்சுக்கோங்களேன், வயர்லெஸ் இன்டர்நெட்டே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லேப்டாப்பில் போய்ட்டு SSL VPNோ இல்லை நார்மல் VPN கிளைண்ட்டோ ரன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு டிவைசஸ்க்கு உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வயர்லெஸ் சிட்டிக்கு வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ அவங்க வந்து அந்தந்த ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, வயர்லெஸ் டிவைசஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீட்லேருந்து யாராவது கனெக்ஷன் கேட்டாங்கன்னா வயர்டு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ 100% வயர்லெஸ் கொடுக்க மாட்டாங்க, வயர்டு அண்ட் வயர்லெஸ் காம்பினேஷனில் கொடுப்பாங்க. வயர்லெஸ் வைட் ஏரியா நெட்ஒர்க். ஸோ இது வந்து அக்ராஸ் கண்ட்ரி, சரிங்களா, இந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு நெட்ஒர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்லுலார் நெட்ஒர்க். ஸோ மொபைல் நெட்ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ மொபைல் ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான நெட்ஒர்க்கு. ஸோ நம்ம வந்து வைட் ரேஞ்சில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்டர்பிரைஸ் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் வயர்லெஸ் நெட்ஒர்க். வயர்லெஸ் டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ ஒன்று வயர்லெஸ் ஏபி, ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இது வந்து கிளையண்ட் சைடில் இருக்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கண்ட்ரோலர், ஸோ WLC அப்படின்னா வயர்லெஸ் லேன் கண்ட்ரோலர். ஸோ அதுவும் இருக்குது. இப்போது இந்த பக்கம் பார்க்கும்போது வயர்லெஸ் ஏபியும் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் தான் நம்ம காம்பனண்ட்டாக பார்க்குறோம். ஸோ வயர்லெஸ் ஏபின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வயர்லெஸ் கண்ட்ரோலர் வந்து சிக்னலில் ரிசீவ் பண்ணி இங்கே இருக்கவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுது.
சரிங்களா? ஸோ ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலில் 30-40 ஏபி கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்னு சொல்ல முடியாது. எல்லா கண்ட்ரோலுமே வந்து வயர்லெஸ் கண்ட்ரோலர் தான் வரும். அதோட செக்யூரிட்டி பாலிசி, ரன்னிங் பாலிசி, ஐபி அட்ரஸ் அசைன் பாலிசி, இது மாதிரி எல்லா கண்ட்ரோலும் வந்து ஏபியில் வயர்லெஸ் கண்ட்ரோலர் இருந்து ஏபிக்கு வரும். ஏபி அதை அப்படியே லேப்டாப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும், இல்லை வயர்லெஸ் கிளையண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ செக்யூரிட்டி டைட்டன் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம இங்கேருந்தே புஷ் பண்ணிடலாம், வயர்லெஸ் கண்ட்ரோல்லேருந்து புஷ் பண்ணிட்டா தான் எல்லா ஏபிக்கும் அது அப்ளை ஆகிடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. ஸோ அதான் வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏபிஸ். ஸோ ஏபி அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏபி ஃபங்க்ஷன் ஆஸ் அ சென்ட்ரல் ஜங்ஷன் பாயிண்ட் ஃபார் த வயர்லெஸ் ஸ்டேஷன்ஸ். ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் ஏபி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஏபியை தான் நம்ம எல்லாருமே ரீச் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஐபி வேணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த ஏபி வழியாக தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் கனெக்டிங் டிவைசஸ் அப்படி பார்த்தா. ஸோ ஏபிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ பிரிட்ஜ். ஸோ இது என்ன பண்ணுது ஏபி? இப்போ லேப்டாப் வந்து வயர்லெஸ் நெட்ஒர்க்கில் இருக்குது, ஒரு டெஸ்க்டாப் வந்து வயர்ட் நெட்ஒர்க்கில் இருக்குது. இப்போ நான் டேட்டாவை லேப்டாப் டு டெஸ்க்டாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுதுன்னா ஏபி இஸ் ஹெல்பிங் ஃபார் பிரிட்ஜிங் த டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜியும் ஒரு வயர்டு டெக்னாலஜியும் ஒன்றா கனெக்ட் பண்ணுதில்ல. ஸோ நம்மளுக்கு ரூட்டிங் இருக்குது, பேக்கெட்ஸ் இருக்குது, ரவுட்டர் இருக்குது, எல்லாமே பண்ணது ஓகே. பட் வி ஆர் கனெக்டிங் வயா டு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஸோ அதனால் ஏபிஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. அதில் வந்து 802.11 ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது. இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் அசோசியேஷன் டேபிள். ஸோ மேக் டேபிள் மாதிரி இன்னொரு அசோசியேஷன் டேபிளும் வச்சுருப்போம். அதில் வந்து அசட் ஐடி, எந்த மேக் எந்த டிவைஸ் கூட அசோசியேட் ஆகிருக்குன்றது தெரியறதுக்காக ஸோ அது வச்சுருப்போம். ஸோ நம்ம அந்த ஏபியோட போர்ட்டலில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மிஷின்ஸ் இப்போ இந்த ஏபியோட கனெக்ட் ஆகிருக்கு, அதோட மேக் அட்ரஸ் என்ன, ஐபி அட்ரஸ் என்ன, அப்புறம் வந்து அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் ஏபி. ஒன்று வந்து அட்டானமஸ் ஏபி, இன்னொன்று வந்து லைட் வெயிட் ஏபி. ஸோ அட்டானமஸ் ஏபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஃபிகர், மேனேஜ் அண்ட் மெயின்டைன் இன் ஐசோலேஷன் வித் ஆல் அதர் டிவைசஸ். ஒன்றுத்தையும் தனித்தனியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஒரு ஏபியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுவோம். ஸோ இது வந்து அட்டானமஸ் ஏபி. ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 ஏபி இருக்கு வச்சுக்கோங்களேன், 10 ஏபியில் தனித்தனியாக லாகின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லைட் வெயிட் ஏபின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கண்ட்ரோலர் வரும். இதுலன்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. ஸோ இட் வில் பி பிளைன் பிளாங்க். ஸோ நீங்கள் ஆன் பண்ண உடனே வந்து இந்த ஏபி கண்ட்ரோலருக்கு ரீச் பண்ணி அங்கேருந்து அதோட கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வி கேன் யூஸ் வயர்லெஸ் ஏபிஸ் ஃபார் கனெக்டிங் டு வயர் நெட்ஒர்க். ஸோ ஏபிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வயர் நெட்ஒர்க்கே கனெக்ட் பண்ண முடியும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில். வயர்லெஸ் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வயர்லெஸ் அடாப்டர் ஃபார் லேப்டாப். இப்போது லேப்டாப்பில் வந்து வயர்லெஸ் அடாப்டர் இல்லை. ஓகே, நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது இப்போ எல்லா லேப்டாப்லேயும் டிஃபால்ட்டாக இருக்குது, அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதேச்சியாக ஓகே அப்படி இல்லை வச்சுக்கோங்களேன், வயர்லெஸ் அடாப்டர் ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் இருக்கிற வயர்லெஸ் அடாப்டர் ஒர்க் ஆகலை, என்ன பண்ணுவீங்க? யூ கேனாட் சேஞ்ச் த என்டையர் லேப்டாப், கரெக்ட்? ஸோ அதுக்காக போய் மொத்தமாக லேப்டாப் மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், லேப்டாப்புக்கும் தனியாக இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குது, அதை வாங்கி நம்ம லேப்டாப் உள்ளே கனெக்ட் பண்ணோமா, அது ஏன்னா மதர் போர்டில் இன்டெகிரேட் ஆகிருக்குல்ல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே இருக்காது கனெக்ட் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் கார்டை வாங்கி, வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் கார்டை வாங்கி லேப்டாப்பில் யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டா போதும். ஸோ அது வந்து வயர்லெஸ் டிவைஸை ஆக்ட் பண்ணி உங்களுக்கு வயர்லெஸ் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறது, சென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அடாப்டர், பிசிஐ கார்டு. ஸோ அதில் 2 ஆண்டனா இருக்கும், சென்டிங் ரிசீவிங்காக 2 ஆண்டனா தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் டெஸ்க்டாப்பை நீங்கள் வயர்லெஸ் அடாப்டராக மாற்றணுன்னாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ அது கன்வெர்ட்டர் மாதிரியும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். வயர்லெஸ் ஆண்டனாஸ். ஸோ நம்ம
டிவிலாம் வந்து முன்னாடி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா யூஸ் பண்ணி தான் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்ருப்போம். அலுமினியம் பைப்பில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து டிஷ் டிவி வச்சுருக்கோம். ஸோ டிஷ் டிவி ஆண்டனா வச்சு தான் நம்ம வந்து சிக்னல்ஸ் இண்டிவிஜுவல் ஹோமுக்கு டிவி சிக்னல்ஸே ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டனால 2 டைப்பு. ஓம்னி டைரக்ஷனல் விச் இஸ் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து டைரக்ஷனல் பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் இந்த இடத்துல தான் முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் வச்சுருக்காங்க. ஆம்னி டைரக்ஷனல் அண்டு டைரக்ஷனல் ஆண்டனா. ஸோ எகி ஆண்டனான்னு சொல்கிறாங்க. எகி ஆண்டனா. ஸோ இங்கே பிக்சர்ஸ்லேயும் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ எகி ஆண்டனான்னு இருக்குது. இந்த அலுமினியம் பைப்பில் வந்துட்டு தே ஆர் ஜஸ்ட் இன்ஸ்டாலிங் ஸ்மால் அலுமினியம் டியூப்ஸ். ஸோ எகி ஆண்டனா பண்ணுறாங்கன்னா கிரேட்டர் ரேஞ்ச் தேன் ஆம்னி ஆண்டனாஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் கெயின். ஸோ இதில் வந்து கெயின் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. அந்த செட்டப் அந்த மாதிரி டிவைஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆம்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சிக்னல்ஸை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இப்போது டிஷ் டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, டைரக்ஷனல் ஆண்டனான்னுவாங்க. ஸோ டைரக்ஷனல் ஆண்டனா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வச்சா தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு 10 டிகிரி 5 டிகிரி தள்ளி வச்சிட்டிங்கன்னா கூட ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் இன்ஃப்ராரெட் மாதிரி அது, அந்த சிக்னல் ரிசீவ் ஆகாது. அதனால் அது வந்து டைரக்ஷனல் ஆண்டனா. ஸ்மால் டு மீடியம் ஆர்கனைசேஷன்ஸ் வி ரெக்கமெண்டட் டு ஹேவ் ஆம்னி ஆண்டனாஸ். ஸோ இப்போ வந்து ஆஃபீஸஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து வயர்லெஸ் உடைய தான் வருது. வயர்லெஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சிஃபிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு வந்து ஆர்கனைசேஷனுக்கு வயர்லெஸ் நெட்ஒர்க் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கேபிள் லே பண்ணுற அந்த வேலைலாம் மிச்சம் இல்லையா, அதனால். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்க்கு வரும்போது ஆம்னி ஆண்டனா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் we can reach more number of users without laying more cables. ஸோ இதுதான் வந்து வயர்லெஸ் டிவைசஸ் பற்றின டீட்டெயில்.